இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானகி, சிவா சொல்றது உண்மையா? நீ வெளியில போனியா? சார், அவங்க வெளியில போயிருக்கலாம். ஆனா அவங்க கோயில் நகையை எடுத்துக்க மாட்டாங்க சார். உண்மையை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சார். அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்னோட கடமையை செய்ய விடுங்க. மச்சான், நாம உடனே தங்கச்சியை பெயில் எடுத்துடலாம் மச்சான். சார், இன்னைக்கே எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நாளானைக்கு கோர்ட் 2 நாள் லீவு. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கிறதுனால இதை சொல்றேன். இவங்களை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். மேடம் வாங்க மேடம். மேடம் அத்தை போங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுமா. அந்த குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்திக ஜெயிலுக்கு போக வச்சாங்கல்ல, இப்ப அந்த ஜானகி ஜெயிலுக்கு போக போறா. அதுவும் திருட்டு பழியோட. இனிமே ரகுராம் ஊருக்குள்ள தலை காட்டவே முடியாது. ஊர்ல பெரிய குடும்பம்னு கௌரவமா வாழ்ந்தாங்க. இப்ப திருட்டு குடும்பம்னு ஊரே சொல்ல போகுது பாரு. அந்த ரகுராம பாரு எப்படி கலங்கி போய் நிக்கிறான்னு. ஜானகியும் என்னையும் பிரிக்கவே முடியாதுன்னு அந்த ரகுராம் வீட்டு வாசல்ல வந்து சவால் விட்டுட்டு போனான். இனிமே அவங்க ஜென்மத்துக்கும் சேர்ந்திருக்கவே முடியாதுன்னு சாருவை கால் பண்ண சொல்லி அங்க நடக்கிறத நம்ம கேட்டதில்ல. அந்த குடும்பத்தை 2ஆ உடைக்க இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? அதான் சிவராமன் சொன்னதை கேட்டீங்கல்ல. ஜானகியை நைட்டு பார்த்தேன்னு சொல்றான். ஆமா, அண்ணன் தம்பி 2 பேரும் ராமன் லட்சுமணன் மாதிரி இருக்கணும்னு பெருமையா பேசுவாங்கல்ல. ஆமா, இந்த விஷயத்தை வச்சு அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரிக்க போறேன். அம்மா, ஏதோ பிளான் பண்ணிட்டேன்னு தெரியுது. நீ நினைக்கிறத பண்ணு, நான் உன் கூட இருக்கேன். விட்டா நாள் முழுக்க பிள்ளையார் முன்னாடியே உட்காந்துருப்ப போல. இல்ல கதர், அன்னைக்கு நம்ம கிட்ட ஜார்ஜ்னு ஒரு ஸ்பான்சர் ஃபோன் பண்ணி 10 லட்சம் பணம் தரதா சொன்னார் இல்லையா? ஆமா, அவரு இன்னைக்கு தான் வர சொல்லிருக்காரு. அவரை பார்க்க நான் போக போறேன் கதிர். அப்படியா? சரி வா, நானும் உன் கூட வரேன். இல்ல கதிர், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் தானா? எனக்கு தனியா போறதுதான் சரியா இருக்கும்னு தோணுது கதிர். சரி, நீ சொன்ன சரியாதான் இருக்கும். நீயே போயிட்டு வா. என்னதானா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருக்க? என்னதான் பண்ண போற? நான் பிள்ளையார் வட்டம் போட போறேன். என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்ச விஷயம் நல்லபடியா நடக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால எதுக்கும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வட்டம் போட்டா ஒரு தெம்போட நான் போவேன். ஆமா, பிள்ளையார் வட்டம்னா என்ன? இந்த மாதிரி நான் கண்ணை மூடிக்கிட்டு குங்குமத்துல அப்படியே அந்த வட்டத்தை போடுவேன். அந்த வட்டம் சரியா ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கைகூடி வரும். இல்லனா ஏதோ தடங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஏய், இது அவர் போய் மீட் பண்ணாலே தெரிய போகுது. அதுக்கு எதுக்கு நீ இப்படி எல்லாம் டெஸ்ட் வச்சிட்டு இருக்க? இல்ல கதிர், எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம 1000 முயற்சிகள் இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான். சரி சரி, நீ முதல்ல வட்டத்தை போடு.
மாயா. அத்தை உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு அத்தை. சாரி பெரியம்மா, நாளைக்கு உங்களை விட்டுட்டு போயிருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா, நீ அழாத மாயா. எப்படியாவது உங்களை வெளியில கூட்டிட்டு வந்துருவேன் பெரியம்மா. மாமா வக்கீல் கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா பெயில் எடுத்துருவாரு அத்தை உங்களை. வேணும்னுதான் உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நடந்ததுன்னு உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் பெரியம்மா. மாயா சரி பாத்துக்கோ. வா போலாம். அத்தை நீங்க தைரியமா இருக்கு. சரி கிளம்புங்க. வரோம் அத்தை. அழாத தனா. என்னால தானமா உங்களுக்கு இந்த நிலைமை. சச்சா அப்படிலாம் இல்ல தானா. இல்ல அத்தை, எங்களுக்கு உதவி பண்ண போய் தான் நீங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லடா, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இது விதி நடக்கணும்னு இருக்கு, அவ்வளவுதான். உங்களை என்னால இப்படி எல்லாம் பார்க்கவே முடியலம்மா. என்னால எப்பவுமே உங்களுக்கு கஷ்டம் மட்டும் தான் வருது. ஐயோ இல்லம்மா, உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு யாரோ நம்ம குடும்பத்து மேல பழி போட்டு விளையாடுறாங்க. கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. எது சரி எது தப்புன்னு கடவுளுக்கு தெரியும். எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாம இருங்க. போன தடவையே நீ ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது, ஆனா எப்படியும் தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது ஜானகி. அதுவும் கோவில் நகை வேற திருடி இருக்க. கடவுள் சும்மா விட்டாலும் ஊர் உன்னை சும்மா விடாதுமா. உன் புருஷன் உன்னை இந்த நிலைமையில பார்த்ததும் ரொம்ப துடிச்சு போயிருப்பானே. ஆணவத்துல ஆடாத புவனேஸ்வரி, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு ஜானகி. குறைஞ்சது உனக்கு 5 வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டியா? உன் கனவு பலிக்காது புவனேஸ்வரி. நீ என் மேல என்ன பழி போட்டாலும் என் புருஷன் ஒரு நாளும் அதை நம்ப மாட்டாரு. என்ன ஜெயிலுக்கு போகவும் விட மாட்டாரு. கண்டிப்பா என்ன வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப கூட இவ்வளவு தைரியமா பேசுற? தைரியம் இல்ல, என் புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கை. கடவுளை என்ன கைவிட்டாலும் என் புருஷன் என்ன காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை.